ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நிறைய ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் உனக்கு இதுதான் பிரச்சனை என்று சொன்னாலே அவர் நிறைய வாக்கு சித்தியானவர் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ முதல்ல உனக்கு இதுதான் பிரச்சனை என்று கண்டுபிடிப்பதற்கு திதி சூனியத்தை அறிந்திருக்க வேண்டும். திதி சூனியம் என்பது வாழ்க்கையில் அந்த காலத்தில் சொன்னாங்க, திதியை பிடித்தவன் விதியை வெல்வான். அப்போ அது ரொம்ப ஜோதிடத்தில் 2 சொல் ரொம்ப முக்கியம். சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போனான், திதியை பிடித்தால் விதியையே வென்றலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த திதிங்கிற அந்த சூனியத்தை நாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையிலும் எந்த விதமான தொல்லைகளும் இருக்காது. பழங்காலத்தில் அந்த திதி சூனியத்தை பற்றி நிறைய சொன்னார்கள். இப்போ தஞ்சாவூரில் அந்த ஏடுகளில் கூட அது இருக்கிறது, திதி சூனியம் அது இருக்கிறது. அந்த திதி சூனியம், அந்த பரிகாரம், அது பரிகாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த திதி சூனியத்துக்கு தகுந்த பரிகாரம் செஞ்சு விட்டால் வாழ்க்கையில் அதை வெற்றி பெற்றுவேன். அப்போ அந்த திதி சூனியம் மறைஞ்சிடும். உதாரணமாக சொல்கிறேன், ஒருத்தனுக்கு 7ஆம் இடம் திதி சூனியமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடம் திதி சூனியமாகி போச்சு அப்படின்னா ஒழுங்காக மனைவி அமையவே அமையாது. அமைஞ்சாலும் தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பாள். இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாள், குழம்புவேன். வேறு திதி சூனியம் அறியாத ஜோதிடர்கள் என்ன சொல்வார்கள், நல்லா தான் இருக்குது ஜாதகத்தில், இருதார யோகம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே சூனியம் அதை மறைச்சிருக்கே. இன்னொருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, 5ஆம் இடம் சூனியமாகி நிற்கிறோம். ஆனால் ஜோதிடர் அதை திதி சூனியம் அறியாத ஜோதிடர் குழம்புவார். நான் 5ஆம் இடத்துல நல்ல கிரகம் உட்காந்துருக்கு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அங்கே சூனியம் மறைச்சி நிற்கிதே, குழந்தை உருவாகி சில பேருக்கு உருவாகி போகும். அப்போ இதையெல்லாம் கரெக்டாக அறிந்து திதி சூனியத்தை அறிந்து அதை அறிந்தவர்கள் அதற்குண்டான பரிகாரத்தை சரியாக செஞ்சால் 100க்கு 100 திதி சூனியம் விலகிவிடும், வாழ்க்கையில் சரியாக போயிடும். அதை அறிந்து கொள்ள எம்மை நாடுங்கள், என்னுடைய நம்பருக்கு நாடுங்கள். 890 38 28 690 88 70 58 29 28. இதை ஜோதிடம் அறியாதவர்களும் கற்கலாம். ஜோதிடம் அறியாதவர்களும் சார்ந்த கோயில் பூசாரிகள், குறி சொல்பவர்கள், ஆன்மீகவாதிகள் இவர்களும் அதை வைத்து கொண்டு சொல்கிறார்கள் சில பேர். அதையும் அறியாதவர்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாய் சொல்லி தருகிறேன். என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். நன்றி, வணக்கம்.